இவங்க ஜெயலலிதா அவர்களோடலாம் பேசியிருக்கீங்களா? ஜெயலலிதா பேசியிருக்கேன், 3 முறை பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. தெய்வ சக்தி அந்த அம்மாவிட்ட வந்து ஒரு பலமான தெய்வ சக்தி அந்த அம்மா வர விடாமல் தடுத்துருக்கு. அது யாரோட வேலையா? அந்த அம்மாவை வந்து பேச விடாமல் தடுத்துருக்காங்க. அந்த அம்மாவோட ஆத்மாவை கட்டி போடுறதுக்குள்ள முயற்சிகள் கூட நடந்துருக்கு. அது யாரோட வேலையா இருக்கும்? அது சசிகலாவால் தான் முடியும். சசிகலா தான் அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா இன்னும் கோபம் குறையல. அதெல்லாம் நடிப்பு தான். அந்த அம்மா வந்து அந்த அம்மா மக்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு பேச விட மாட்டேங்குது. அது அந்த 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 அலைவரிசை மேட்சே ஆக மாட்டேங்குது. எம்ஜிஆர் படத்தை போட்டால் கரெக்டாக பிரசனம் பேசுது. என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க? எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட இதுதான் சொல்கிறாரு. நான் ஆரம்பித்த கட்டி நான் விட முடியாது, நான் வந்து காப்பாற்றிடுவேங்கிறார். ஆனால் அதே மாதிரி கிளாரிட்டி ஜெயலலிதா அம்மாட்ட வரமாட்டேங்குது. அவங்க முதல்ல மாதிரி பேசுறது அவங்க வந்து ஒதுங்கி இருக்காங்க, ஒதுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஆத்மா பேசோட கட்டுப்போட முடியும். இது முடியும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே 2-3 பேர் நான் வீதிக்குள்ளேயே வரவிட தடுத்துருக்கேன் அவங்கள. இல்லை அவங்க உள்ளுக்குள்ளே பூந்து எல்லா வீட்லேயும் அவங்க ஆசையை ஆவிரூபமாக வந்து ஆசையை நிறைவேற்றிக்குவாங்க. அதனால் மனித வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஆத்மாவை வந்து பேச முடியும், ஆனால் உருவம் குறைவு அதுக்கு. ஆனால் காற்று ரூபத்தில் நிறைய வேலை பண்ணுவாங்க. அதை வந்து எல்லாருக்கும் தெரியாது. பொய் சொல்கிறேன் அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் இது அதில் விருந்தவங்களுக்கு தான் இது உண்மை எவ்வளோன்னு தெரியும். சும்மாவா எல்லாராலையும் சொல்ல முடியாது. பரிகாசம் பண்ணலாம், இழிச்ச வாய் சொல்லலாம், அதெல்லாம் கெட்ட கமெண்ட் சொல்லலாம். ஆனால் அந்த இது வரும்போது அவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஒரு கணக்கு தான்ல. கணக்கெல்லாம் கிடையாது. இதுக்குள்ள சக்தி இருக்குது, தெய்வ பலம் இருக்குது. நம்ம எப்படி மனமதி செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி மனசை நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஒதுங்கி மற்றவங்க விஷயம் நம்ம வாழ்க்கை விஷயங்களை விட்டு ஒதுங்கி நம்ம வந்து இறை ஞானத்தோட ஒத்து போகிறோமோ அப்போது தியானத்தின் உச்சநிலை தான் இந்த மாதிரி